ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான அவரைக்காய் கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவரைக்காயில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. அதை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட சாப்பாடில் சேர்த்துக்கொண்டா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பொரியல் மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவினா. முதல்ல வந்து ஒரு பேன் எடுத்து அது ஹீட்டான உடனே அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு செத்தல் மிளகாய் வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி கொள்ளணும். வெங்காயம் ஒரு அரைப்பதத்துக்கு வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்து கொள்ளுவோம். அவரைக்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்திங்கன்னு சொன்னால் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ வந்து அவரைக்காயை சேர்த்து இதை வந்து நல்ல வடிவாக அந்த எண்ணெயில் பிரட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்துட்டு இதை மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து நாங்கள் அவிய விட வேணும். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு மூடி எடுத்துட்டு இதை வந்து நாங்கள் இனி நல்ல வடிவாக வதக்கி எடுக்கணும். இனி வந்து மூடி போடக்கூடாது. அந்த எண்ணெயில் வந்து வெங்காயம் அவரைக்காய் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வேணும். இப்போ வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து அந்த எண்ணெயில் நாங்கள் இனி வதக்கி கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது, அவரைக்காயும் நல்லா வதங்கிட்டுது. இனி வந்து நான் துருவி வச்சிருக்கிற கரெட்டை சேர்க்க போகிறேன். கரெட்டை வந்து நான் பெரிய கண்ணில் தான் துருவி எடுத்தேன். நான் கரெட்டை சேர்த்துட்டு நல்ல வடிவாக முதல்ல கலந்து எடுத்துக்கொள்ளுவோம். எண்ணெயோட கரெட் சேர்கிற வரைக்கும் நல்ல வடிவாக கலந்து கொள்ளணும். அதுக்கு பிறகு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 நிமிஷத்துக்கு பிறகு நான் மூடியை எடுத்துட்டேன். இனி வந்து மூடி போடாமல் இதை வந்து நாங்கள் வதக்கி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டும் நல்லா வதங்கி வந்துட்டுது. இனி வந்து நான் உப்பு கொஞ்சம் காணாமல் இருந்தது, அதால் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட மிளகாய்த்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விட்டு கொள்ளுவோம். மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னு சொன்னால் அதுகிட்ட பச்சை மணம் எல்லாமே போடும். அதுக்கு பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து தேங்காய் பூ சேர்க்க போகிறேன். நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான் சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ இருந்தால் நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்தபடியாக அது வந்து கணக்கு நேரம் வதக்க தேவையில்லை. இதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ சேர்த்து கொள்றதா இருந்தால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படி வதக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நல்ல சுவையான ஆரோக்கியமான அவரைக்காய் கேரட் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவினா. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.